குடிச்சிட்டு அப்படியே உடம்பு முடியாம போய் பலவீனப்பட்டு கடைசியில் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டேப்லெட் சாப்பிட்டு இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஒரு வியாதி அந்த பிள்ளைக்குள்ள வரவே இல்லையா, வரவே இல்லை. வராத வியாதிக்கு யோசிச்சு சிக்காயி தலை சுத்தல் வந்து தூக்கம் இல்லாம போய் சைக்காலஜி டாக்டரை பார்த்து உடம்பு மெலிஞ்சு போய், அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அதை குறிச்சு ஆராயாம இருந்தாலே நமக்கு பாதி பலன் கிடைச்சிரும். ஹல்லேலூயா. நீங்க சவுலுடைய ஆட்கள் சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்களும் நானும் தாவீதை போல அழைக்கப்பட்டவர்கள், தாவீதை போல அழைக்கப்பட்டவர்கள். கத்தர் எங்க உங்களை கொண்டு போனாலும் அங்க ஒரு ஆதரவை கத்தர் வைத்திருப்பார். யோசேப்புக்கு போத்திபாருடைய வீட்டிலே ஒரு ஆதரவை கத்தர் வச்சிருந்தார், சிறைச்சாலையில ஒரு ஆதரவை கத்தர் வச்சிருந்தார், எகிப்திலே ஒரு ஆதரவை கத்தர் வச்சிருந்தார். நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ள போனாலும் அங்கே கத்தர் உங்களுக்கு ஒரு ஆதரவை நிச்சயமாய் கத்தர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய அடையாளமே அதுதான். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஈசாக்கு வந்து ஏசேக்குல அவனை துரத்தும் போது அவன் யோசிக்கவே இல்லை, நீ எவ்வளவு பெரிய ஆள வேணாலும் இருப்பா, பரவாயில்லப்பா, நீ என்ன தடுத்து நிறுத்திட்டியா, நான் சித்தனாவுக்கு போயிடுறேன்ப்பா, சித்தனாவில் போய் அங்கேயும் வாக்குவாதம், சரி பர போய் விட்டுருப்பா, அடுத்தது உடனே ரெகோபோத். அதை கண்டுக்கவே இல்லை. நம்முடைய வேலை நம்முடைய பிரச்சனைகளை ஆராய்வதோ, நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களை ஆராய்வதோ, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் என்று ஆராய்வதோ நம்முடைய வேலை அல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறீங்க, எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? இன்றைக்கு ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை, இனி என் வாழ்நாள் முழுக்க நான் அப்படி எனக்கு வர்ற பிரச்சனையை குறித்து நான் இனி ஆராய போவது இல்லை, என்னுடைய விரோதியை குறித்து நான் ஆராய போவதில்லை, எனக்கு முன்பாக இருக்கிற போராட்டத்தை குறித்து நான் ஆராய போவதில்லை. நான் ஆராய்கிறது ஒன்றே ஒன்று, என் கர்த்தர் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர். அவர் அவர் அவரை ஆராய ஆராய, அவரை அறிய 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 புது பலனை கர்த்தர் கொடுக்கிறதற்கு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இயேசுப்பாட்ட, இயேசுவே அந்த கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்.